ஹாய் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், கப்பல் எனக்கு பிடிக்கும், கடல் பிடிக்கும், அதாவது பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிரயாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கப்பல் சம்மந்தமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? ஸோ நீட்டுக்காக ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அதில் நிறைய பேரோட கனவு வந்து நம்ம சிஎம்சி காலேஜில் வந்து சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான சிஎம்சியோட கட் ஆஃப்லாம் என்ன, ஸோ அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா நீங்கள்? வகை வகையான உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். ஃபுட்டை பேக் பண்ணுறது எப்படி, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமுடைய ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? ஸோ அப்படின்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தான். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குல்ல சார், சிவசுப்பிரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி சரி. இப்போ இனிமேட்டு அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு காரணம் என்ன சார்? இது எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தது. ஓகே. அவங்களுடைய குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ, சிவ சுப்பிரமணிய நாடார் யூனிவர்சிட்டி, எஸ்என்யூ அப்படின்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க கூட அஃபிலியேட் ஆகின அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து தனியாக அவங்க கூட அட்டாச் ஆகிட்டாங்க. அதனால் இதில் இருந்து இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு மாணவர்கள் வந்து இதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா +2 மார்க்கை வச்சு வந்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கொடுப்பாங்க. ஒரு 95 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு தாராளமாக எஸ்எஸ்என்ல ஜாயின் பண்ணிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டு. பட் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும். ஏன்னா எக்ஸாம்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க. எஸ்என்யூ சென்னை கேம்பஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தனியாக ஒன்று வைக்கிறாங்க. அதில் ஆப்டிடியூடு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து 100 மார்க்குக்கும் சேர்த்த மாதிரி அவங்க என்ட்ரன்ஸுக்கு கொடுக்கறதுனால த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாம்ஸில் எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு தான் நம்ம ஆர்ஜிஆரில் வந்து கோமெட் 2026 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்புறம் ஆப்டிடியூடுன்னு வச்சு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 8695 8693 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு யாருக்கு பார்த்தோன்னா, சென்ட்ரல் போர்டு சிலபஸ் படிக்கிற குழந்தைங்க ப்ளஸ் ஆப்டிடியூடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது பண்ண முடியும். ரெண்டாவது அவங்களும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்றதுனால எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. ஜேஇயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சீட்டு மட்டும் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 90% மேலே இருக்கிறவங்க த்ரூ அவுட் இந்தியாவில் வரதுனால இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்குறாங்க. ஏன்னா டாப் கிரீமி லேயர்ஸ்லாம் வந்து வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் எஸ்என்யூவில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்குங்க. அதனால் நிறைய போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எஸ்எஸ்என் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். ஆல்ரெடி HCLோட கம்பெனி ஃபவுண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்ரமணியன். அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கறதுனால இன்றைக்கி அவங்க வேர்ல்டு லெவலில் இதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறதுனால போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும் ஹேர்டாக. ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இப்போது நான் ஏன் வந்து இப்போது எஸ்என்யூவை வந்து செலக்ட் பண்ணணும்? அது மற்ற இன்ஜினியரிங் காலேஜை கம்பேர் பண்ணும்போது அதில் என்ன சார் அந்த இப்போ எஸ்எஸ்என் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப் ப்ரைவேட் காலேஜில் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் எஸ்எஸ்என். ஓகே. இப்போ ஆல்ரெடி இவங்க எஸ்என்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. அதில் இந்த காலேஜும் போய் அங்கே போய் சேருது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது லூஸ் பண்ணிடுறாங்க. டாப் காலேஜ் அதுக்கு அடுத்தது தான் இந்த சிஐடி, பிஎஸ்ஜி அந்த மாதிரியான ப்ரைவேட் காலேஜஸ் வரும்.
அப்போ அந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்கு மறுக்கப்படும் அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. ரெடி ஆகணும் பசங்க. ஏன்னா இன்னைக்கு வேலையில் யார் வேலை கொடுத்தாலும் ஆப்டிடியூட் தான் பார்க்குறாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்குது, ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி இமிடியேட்டாக வந்து ஒருத்தர் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அதை வந்து எப்பயுமே எஸ்எஸ்என்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அவங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறப்ப பணம் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தா கூட ஆப்டிடியூட்ல பாஸ் பண்ணாதான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா சீட்ஸுமே அதே மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் போல அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். அது ஆக்சுவலாக நைசர் இருக்கு இல்லைங்களா, நைசர்ல ஜாயின் பண்றதுக்கும் பாபா அட்டாமிக் எனர்ஜி வந்து நம்மளுடைய மும்பையில் இருக்கு. இந்த 2 கேம்பஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இந்த நெஸ்ட் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் வந்து பண்றாங்க. இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல ஒரு அற்புதம் என்னன்னா படிக்கிறப்பயே ஸ்டைஃபண்டோட படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அப்புறமா இன்ஸ்பயர் ஷீ ஸ்கீம்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸ்காலர்ஷிப் எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது படிச்சு முடிச்சாங்கன்னா அட்டாமிக் எனர்ஜிலேயே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நைசர்ல ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ்டா வந்து படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால இனிஷியல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு உள்ள என்ட்ரி ஆகிறப்ப ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் மூலயமா போகக்கூடிய இந்த நைசர் அந்த இந்த ஹோமி பாபா அட்டாமிக் எனர்ஜி மூலயமா இருக்கக்கூடிய கோர்சஸ் 2 இடத்துலையும் இருக்கு. மும்பையில் இருக்கு, மகாராஷ்டிராலையும் போபால்லையும் இதை வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக ஆன்சர் இருந்தால் 3 மார்க்கும், தப்பான கொஸ்டின் தான் 1 மார்க். எல்லாமே ஆன்லைன்ல ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ். ஆமாம், ஒரே நாள் தான் இந்த எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து 2 மணிலேருந்து 5 மணி இருக்கும். டேட் எல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னா கூட நம்மளுடைய கோமட் 2026க்கு எடுத்துக்கலாம் கிளாஸஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கோமட் 2026ல ஒரே என்ட்ரன்ஸ் 25 எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலான்றோம் இல்லையா, அந்த எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து இதில் வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒன் ஆஃப் த காலேஜ், மெடிக்கல் காலேஜ்ல சிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த வருஷம் வந்து அங்கே எந்த மாதிரி கட் ஆஃப்லாம் இருந்தது கேட்டகரி வைஸ்? எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அங்கே சீட் கிடைச்சிருக்கு? சீட்டு வந்து எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் சீட் தான், 100 சீட் தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வருடம் பழமையான காலேஜ், இந்தியாவிலேயே டாப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா செகண்ட் பிளேஸ் எய்ம்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎம்சி தான். சிக்மார் கூட அடுத்தது தான் வந்துட்டு இருக்கு. NIRF ரேங்க் படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த படி பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து 2024 கட் ஆஃப் ரொம்ப ஏற்கிறதுனால ஒரு 680 670 மார்க் இருந்தால் தான் கிடச்சிது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலு, ஃபிசிக்ஸ்லாம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஆல்மோஸ்ட் 680 690 இந்த வாட்டி கிடையாது. ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருந்திருக்கும். அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்கு எல்லாமே ஜென்ரலாக கவர்மெண்ட் கம்மி ஆனதுனால சிஎம்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 580 மார்க்குக்கு வந்து கிடைச்சிருக்கு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி கேட்டகரியில் 540 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 20% தான் அது ஜென்ரலில். அதில் மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டு தென் வந்து ப்ரைவேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சீட்ஸு அந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டயசிஸில் யார் இருக்காங்களோ அந்த டயசிஸ் செலவு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற பசங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டாஃப் கோட்டான்னு கொடுக்குறாங்க. அந்தபடி பார்த்தோம்னா அந்த டயசிஸில் இருந்து வந்தவங்க ஒவ்வொரு டயசிஸ்க்கும் பசங்க ஒருத்தர் 2 பேர் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ். ஒரு டயசிஸில் மார்க் ஜாஸ்தி இருக்கும், ஒரு டயசிஸில் கம்மி இருக்கும். அந்தபடி பார்த்தோன்னா 430 மார்க் வந்து டயசிஸில் இருந்து போன ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிது. பட் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் இருந்தது அப்படின்னு கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா டமால்னு ஒரு மார்க் இறங்கி கிட்டத்தட்ட 147க்கு சிஎம்சியில் ஒரு குழந்தை போயிருக்கு அப்படின்றது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. இது எல்லா வருஷமா நடக்காது. ஏதோ யாரோ அந்த சீட்டு விட்டதுனால அங்கே ஏதோ ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு டயசிஸ்ல இருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப் காலேஜஸ் கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை எம்பிபிஎஸ் படிக்கணும். மேனேஜ்மெண்ட் லெவல்ல எவ்வளவு ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சார். 56,000 ரூபாய் தான். கவர்மெண்ட் ஃபீஸும் அதுதான், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதுதான். இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய 26 பிரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் நம்ம பார்த்தோம்னா லோவஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல 56,000 ரூபாய் தான் சிஎம்சி. அதனால நிறைய பேருக்கு மார்க் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரைவேட்ல போகணும் அப்படின்னா இது சிஎம்சி எடுத்துருவாங்க. கவர்மெண்ட்லேயே சிஎம்சியை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ மார்க் இருந்தால் வந்து தாராளமாக சிஎம்சி வந்து நல்லா எடுத்துக்கிட்டு போகலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா பாண்ட் இருக்குது. அங்கே முடிச்சதுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பாண்ட். அதை மட்டும் தான் பார்த்தேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும்.
அதுக்கு எவ்வளோ அது ஒர்த்து. அதெல்லாம் ஸ்டைஃபண்ட்லாம் நல்ல ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா IMU CETன்னு சொல்லுவாங்க, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு படிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷனு என்ன சார்? சிலபஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன? ஈவன் ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்களும் படிக்க முடியுமா, இல்லை 12th இல்லைனா டிகிரி தானா அப்படின்றத பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. இதில் வந்து IMU செட் அப்படின்ற எக்ஸாம் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. இந்த மேரிடைம் யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் கவர்மெண்ட் இருக்குது, தென் ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்லையும் இருக்குது. ஆனால் எந்த காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணோனாலும், ஈவன் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸில் போகணும் அப்படின்னாலும் அந்த IMUவோட செட் எக்ஸாம் எழுதினா தான் இப்போ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் மூலயமா தான் போகிறோம். இதில் வந்து மெயின் கேம்பஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் சென்னையில் இருக்குது. அதர் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் இருக்குது, மும்பையில் இருக்குது. இதில் மெரைனில் போய் படிக்கக்கூடிய நாட்டிக்கல் சயின்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, கப்பல் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்றப்ப ஆப்டான ஒரு இதுதான் யூனிவர்சிட்டி தான் நம்மளுடைய IMU யூனிவர்சிட்டி. இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் கூட இதில் கேட்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, பட் அந்த இது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது வந்து அவங்க வந்து +1 +2 படிச்சிருக்கணும். +2 முடித்த மாணவர்கள் தான் இதில் வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் இந்த சிலபஸ் வந்து +2 மட்டும் தான் கேட்குறாங்க. எக்ஸாமில் +1 +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்தாலும் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறது வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு +2வோட சப்ஜெக்ட். ஆனால் ஜென்ரல் ஆப்டிடியூடு கேட்குறாங்க. அந்த குழந்தையோட ஆப்டிடியூட் என்ன இருக்குது. அப்புறமா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் செக் பண்ணுறாங்க. ஏன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா ட்ரிப்பில் போகிறப்ப அப்போ அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து டாப் ஒரு 1000 ரேங்க்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட்லேயே கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா அதர் இதில் தான் போகணும். அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய ப்ரைவேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டுறதுல, லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்துகிறவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே +2 படித்த மாணவர்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்வியூ கால் பண்ணி இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போய் ஃபீஸை கட்டுறதுக்கு பதில், நீ வா உனக்கு இந்த குவாலிட்டிலாம் இருக்குது, நானே படிக்க வைக்கிறேன், படிக்க வச்சு அதுக்கு வந்து ஃபீஸும் அவங்க கட்டி ஸ்பான்சர் பண்ணிவிட்டு ப்ளஸ் வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நிறைய இடத்துல இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமிட்டி வந்து ப்ரைவேட்டில் யூனிவர்சிட்டி இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி, அதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்குது, நிறைய மாணவர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம் எதிர்கொள்கிறதுல வந்து சேலஞ்சஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆப்டிடியூடு இது இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் எப்படி கேட்பாங்க என்ன ஏதுன்றது தெரியாதனால ஆர்ஜிஆரில் இந்த கோமட் 2026ன்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்காக ஒரே இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டா போதும் பண்ணலாம். அதில் ஒரு எக்ஸாம் தான் அந்த IMU செட் எக்ஸாம்ஸ். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து February Marchல கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டில் இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். சார் அப்புறமா அந்த ஆஃப்காட்னு சொல்லுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் யாரெல்லாம் வந்து நாட் குவாலிஃபைடு அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, நிறைய பேர் அதை ட்ரையும் பண்ணுறாங்க, அங்கே நெருங்கும் போது தான் அவங்களுக்கு தே ஆர் நாட் குவாலிஃபைடுன்னே தெரியுது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் கேட்ட ஆஃப்காட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஆஃபீஸர் கிரேடில் இருக்கிறவங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் இது. இதில் அந்த ஏஜ் பார் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஏஜுக்கு மேலே போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 26க்கு மேலே இருக்கிறப்ப அவங்க தே ஆர் அன்ஃபிட் டு ஜாயின் திஸ் எக்ஸாம்ஸ், எழுதவே முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேரிடு பர்சனாக இருக்கக்கூடாது, ஏன்னா மேரேஜ் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் மெடிக்கல் ஃபிட்னஸில் அவங்க சில கிரிட்டேரியா வச்சுருக்காங்க. ஐ பாயிண்ட்டும் சரி, பாடியில் வந்து அந்த நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப எவ்வளோ இருக்கணும், செஸ்ட்டு அது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட்டு கிடையாது. இதே ரிலேட்டடான கோர்ஸு இதே மாதிரி போகணுன்னா UPSC வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க NDAல ஜாயின் பண்ணுறதுக்கு, இதே ஆஃபீஸர் கிரேடில். அந்த இதில் கூட பசங்க வந்து போய் ஜாயின் பண்ணலாம். அதுவும் நல்ல ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி NDA மூலயமாவும் போகலாம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி AFCAT எக்ஸாம் மூலயமாவும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் என்ன டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுத்துலேயுமே அது வந்து ஜாயின் பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சார் ஃபீமேலில் கூட போட்டிருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் இருக்காங்க சார். அப்புறமா இது வந்து ஜென்ரலான ஒரு கொஷின் தான் இது. ஃபுட் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும்.
நம்ம கல்ச்சர் பிரகாரம் அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிட்ருக்கோம். பட் பேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பல நாள் பேக் பண்ணி அது கெட்டு போகாமல் உடம்புக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் கொடுக்குற மாதிரி இந்த டெக்னாலஜி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லா வகையிலுமே நமக்கு அந்த சாப்பாடுன்றது முக்கியமாயிடுச்சு. ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான கோர்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் வந்து ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே கூட நம்ம இதில் பேசியிருக்கோம். நம்மளும் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸ் இன்றைக்கி நம்ம நாடு விவசாயம் சம்மந்தப்பட்டதுனால அதை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. பட் அதை எண்டு யூசருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்போ அதை ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா 2 இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள். ஒன்று அறுவடை பண்ணுற இடத்துலையும் ஒரு இடத்துல தேவை இருக்குது. முடிச்சதுமே அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப இதுக்காக நிறைய ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் இது வந்து நம்மளுக்கு திருச்சியில் இருக்குது. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லாமல் ஜேஇயோட மார்க் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஜேஇயோட மெயின் மார்க்ஸ் வச்சு ஐஐடியில் போகலாம், அட்வான்ஸ் எழுதி. ஜேஇயோட மெயின் மார்க் வச்சு என்ஐடியில் போகலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் வருது. இது மூலயமா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். 6லேருந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு வெளியில் வர குழந்தைங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து ஜேஇ எழுதி எனக்கு என்ஐடி கிடைக்கல, ஐஐடி போக முடியல, IIIT எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்ம வந்து இந்த மூலயமா தாராளமாக வந்து போக முடியும். ஒரு 90% இருந்தால் கூட இந்த சீட் எடுத்துடலாம். கோவிட் 2026 கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க, ஏன்னா அதுவும் கவர் ஆகுது அப்படின்றதுனால. ஆமாம், இந்த கோர்ஸ் பற்றி அதிகமாக ஜனங்கக்கிட்ட அவேர்னஸ் கிடையாது. அதனால் அவங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க ஐஐடி NIT இதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இப்படி ஒன்று இருக்குன்றது ஒரு நல்ல வாய்ப்பு தான் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எனக்கு சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஃபியூச்சரில் நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பயன்பெறுங்க. அடுத்த வாரம் இதே நேரம் இதே டைமில் வேறு சில கேள்விகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.